Hi friends, good evening to all. PGTRP exam 2025. ஸோ எல்லாருமே இந்த பிஹெச்டிஆர்பி எக்ஸாமை நோக்கி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறையா வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அந்த எக்ஸாமை எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுவும் இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குமா அப்படின்னும் நமக்கு தெரியாது. இது உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ போட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இருக்கிற நாட்களை எந்த ஒரு சிச்சுவேஷனும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்களா? என்ன அப்படின்னா, நியூ சிலபஸ் வேறு, எங்களால் சிலபஸ் அப்படிங்க வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியலை சார். எக்ஸாம் வந்து எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் என்ன அப்படின்னா 99% வந்து எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால டூரேஷன் இல்லவே இல்லை. அதனால தான் இவங்க டிஆர்பி ஆனுவல் பிளானரில் நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுற மந்த்தை விட அட்வான்ஸாகவே 1 month பிஃபோராகவே அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் அப்படிங்கிற வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இனி வந்து நீங்கள் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணுவாங்களா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து உங்களோட ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ இன்னும் டஃபுல் மடங்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, போஸ்ட்பான் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து உங்களோட ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரு குட் அண்ட் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் தான். நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதனால் 99% வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, எக்ஸ்டெண்டும் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க சொன்ன டேட்டில் கரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாமல் கரெக்டான வேலை நீங்கள் இருக்கிற டைமை இன்னும் ஒரு 30 days தான் இருக்குது. உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னா இந்த 30 days தான். இந்த 30 daysல எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதுதான் போஸ்டிங் வாங்குறதுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும். அதனால் இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக இருக்குது என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும்தான். இந்த டைமில் தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர எந்த ஒரு சிச்சுவேஷனும் நீங்கள் டவுன் ஆக விடக்கூடாது. நீங்கள் படித்ததை மட்டும் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், அவ்வளோ தான் படிச்சிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ படிச்சிருக்காங்க, என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ படித்ததை மட்டும் நீங்கள் ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து மார்க் அப்படிங்கிற வந்து ஸ்கோர் பண்ண முடியும். புதுசாக எதுவுமே ஒரு லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து படிக்கவும் கூடாது, ரிவிஷன் பண்ணவும் கூடாது. நீங்கள் என்னென்ன பார்ட்லாம் நீங்கள் இப்போ வர நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு தயவு செய்து யாருமே நெகட்டிவ் தாட் வந்து இருக்கவே கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தாலே நீங்கள் 100% வந்து படித்ததுக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு நல்ல பார்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தவறான கொஷின் கூட நம்மளால் வந்து சரியான ஆன்சர் அப்படிங்க வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் இந்த பதட்டமாகவே இருந்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சரை கூட உங்களால் கரெக்டாக சூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் இனி ஒவ்வொரு செகண்டும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாமல் நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிற டைமை கரெக்டான வேலை வந்து நீங்கள் வந்து ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்க மட்டும் ஈஸியாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். யாரையும் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு 100% எஃபர்ட் போடுங்க. ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு 30 days தான் இருக்குது. அதனால் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதனால் கரெக்டான இருக்கிற நாட்களை கரெக்டான வேலை
ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த 2025ல் உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிற வந்து வாங்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறையா வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால் படித்ததை மட்டும் ஃபைனல் ரிவிஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நியூ டாப்பிக்காக எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன டாப்பிக்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை அனலைஸ் பண்ணி நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள்னால் இன்னும் ஒரு 30 டேஸ் தான். இந்த 30 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாட்டாக இருக்கும். அதனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் நீங்கள் டவுன் ஆக விடாமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டு படிங்க. ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் டவுன் ஆகாமல் எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கு வியாஸ் அகாடமிக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.